நான் இவ்வளோ நாளாக சினிமாவில் இருந்துகிட்ருக்கேன், உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை சந்தித்து வந்து உங்களை வந்து ஒரு ஒரு 12 படத்துக்கு அப்புறம் இப்போ 13வது படத்துக்கு வந்திருக்கேன். ஒரு நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. சினிமா வந்து ரிலீஸ் அன்னைக்கு தான் அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக போகுது, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஸு, அந்த டைரக்டருக்கு நல்ல பேர் எல்லாமே வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோவில் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் படம் எடுக்கிறப்பவே ஒரு டைரக்டர் வந்து நல்ல பேரோட அவன் வந்து நம்ம வந்து நான் போய் கோயம்புத்தூரில் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் ரொம்ப ஒர்க்குன்னா ரொம்ப கோவப்படுவீங்களாமே, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்களாமே, ரொம்ப காலையிலே வந்து ஷூட்டிங் எடுப்பீங்களாமே, இந்த மாதிரி பப்ளிக்கே கேட்குற அளவுக்கு என் ப்ரொடியூசர் போய் அங்கே சொல்லலை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு போய் சொல்லலை, என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் போய் சொல்லலை, நானும் போய் சொல்லிக்கல. ஆனால் பத்திரிக்கை மூலமாக அங்கே போய் சேர்ந்துருக்கு. அதற்கு என்னை வந்து ஒரு ஒரு நல்ல உழைப்பாளின்னு என்னை வந்து முதல்ல எல்லோரும் சேர்ந்து காட்டியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. என்னுடைய படத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழ், அது வந்து ரொம்ப பெருசாக போகலை. ப்ரொடியூசர் கையை கடிக்காத அளவுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் கையை கடிக்காத அளவுக்கு நல்லபடியாக போச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரன் எனக்கு கிடைக்கல தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் எடுத்த ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு பேர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்து சாமி அதே மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் எந்தெந்த இடத்துல வந்து தவறு இருந்தாலும் சுட்டி காட்டினீங்க. ஆனால் நான் ரொம்ப கமர்ஷியல், எப்படி படம் வந்து தைரியமாக கமர்ஷியலாக எடுக்கிறோம் அது மாதிரி எவ்வளோ திட்டினாலும் வந்து நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரியும். கமர்ஷியலாக கச்சா முச்சான்னு டமால் டிமில் அடிச்சாச்சுன்னா கொஞ்சம் எழுதுகிறவங்க வந்து என்ன ஒரே மாதிரி எடுத்துகிட்டு எழுத தான் செய்வாங்க. அதை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிற ஆட்களில் நான் ஒரே ஆள்னு சொல்லக்கூடாது, ஆட்களில் நான் நம்பர் 1. ஆனால் எந்த இடத்துலையும் என்னுடைய கேரக்டரையோ என்னுடைய உழைப்பையோ நான் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்ன்றதையோ சொன்ன டைமில் முடிச்சு கொடுப்பேன்றதையோ இல்லை இவன் வந்து இழுத்து விடுவான்னையோ இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு என்னை வந்து பத்திரிக்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட என்னை வந்து என்னை இது விட்டு கொடுக்காம அந்த விஷயத்தில் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து எல்லா பத்திரிக்கைக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இது வந்து அது மூலமாக தான் நிறைய பேர் இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் ப்ரொடியூசர் வந்து அவர் பிரச்சனைலாம் டைரக்டர் வருவார், அவர் வேலையை பார்ப்பார் போயிடுவார், அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது 12 படங்கள் முடித்து இப்போ 13வது படம் வந்திருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. திரும்பி பார்த்தா இவ்வளோ நாள் எப்படா எத்தனை ஷாட் எடுத்தோம், எத்தனை படம் எடுத்தோன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு. பூஜை வந்து விஷால் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட போய் கமிட் ஆகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஹீரோவே ப்ரொடியூசர்னால் எப்படா அது ஏதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பழகலையே, என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் விஷால் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பாண்டிய நாடுக்கு அப்புறம் கொடுத்த பேட்டிகள், ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற பேச்சுகள், இந்த மேடைகளில் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார், ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. நிச்சயமாக இவர் கூட வந்து நம்ம தைரியமாக போகலாம். நம்ம கதையும் வந்து கொஞ்சம் கதை வந்து எமோஷ்னலாக ஒரு கை கடக்கமான கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லபடியாக நம்ம வந்து படமாக கொண்டு வரணுன்னா ஒரு சரியான ப்ரொடியூசர் வேணும். ஸோ சரியான ப்ரொடியூசர்னா கதையை நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக வந்து ஒரு டைரக்டருக்கு அடுத்து நல்லா கதையை புரிஞ்சுக்கிட்டால் தான் அது வந்து நல்லா வரும் அந்த படம். அந்த வகையில் இவரே ப்ரொடியூசராக இருந்தால் நிச்சயமாக வந்து செலவெல்லாம் நல்லா பண்ணுவார். அவருக்கே தெரியும் என்ன எடுக்கிறோன்னு, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக நம்ம இவர் கூட போனேன். ஆனால் உள்ளே போனப்பறம் தான் தெரிஞ்சுது ஒரு எக்ஸலண்ட் ப்ரொடியூசர் கூட நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் புண்ணியத்தில் அவர் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண 2 படமும் சொந்தமாக தயாரித்த 2 படத்தையும் சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தையும் தீபாவளி கொண்டு வரணும்னு நினச்சாரு. நாங்களும் கூட சேர்ந்து உழைச்சோம், கரெக்டாக கொண்டாண்டோம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம். அன்னைக்கு கூட நம்ம போன வாரம் மீட் பண்ணப்போ சொன்னேன், ஒவ்வொரு விஷயமும் டெய்லி உட்காந்து கணக்கு பார்த்துட்ருக்கிறாரு. அந்த கணக்கை வந்து வெளியில் வந்து நம்மகிட்ட சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. ஆனால் மேனேஜர்ஸ்கிட்ட ஏன் அதிகமாக போச்சு, ஏன் கம்மியாக போச்சுன்ற விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் ஏன் அதிகமாக போச்சுன்னு கடைசி நாள் உட்காந்து யாருமே கேட்க தேவையில்லை, முதல்ல தெரிஞ்சிடும் எதுக்கு அதிகமாக போகுது எதுக்கு கம்மியாக போகுது. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து புதுசாக வர்ற ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பணத்தை போட்டால் மட்டும் பத்தாது, அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம உட்காந்து கணக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம காசு வந்து பத்திரமா வருதா வரலையான்றது முதல்லேருந்தே தெரியும். கொஞ்சம் அதிகமாக போனாலும் முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் முதல்ல இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணலாம், அந்த காசை வச்சு ப்ரிப்பேர் ஆகிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்தார். கடைசியாக எனக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிது இந்த படத்துக்கு. அந்த யூஎஸ் சர்டிஃபிகேட் கூட சந்தோஷமாக வாங்கிக்கோங்க சார். எனக்கு படம் உள்ள ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இதுலேருந்து எதையும் வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் தூக்குனா யூ கூட கிடச்சிருக்கலாம். பட் வேணாம், நீங்கள் வந்து யூஏ வாங்கிக்கோங்க, நம்ம
இது கூட ட்ராவல் பண்ணிடலாம், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது வேணான்னு சொல்லி கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அந்த விஷாலுக்கு வந்து இந்த படத்துக்கு. எப்போதுமே நான் ப்ரொடியூசர் டைரக்டர், அதனால் ப்ரொடியூசரை பற்றி நிறையா பேசுகிறேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஆதரவாக இருந்ததுக்கு மிக 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 நன்றி. நன்றி, வணக்கம்.